நம் தேசிய தலைவனுடைய மகன் படுகொலையாகி கிடக்கின்றான். அவன் முகத்தில் எந்த விதமான அச்சமும் இல்லை. சிங்களனுடைய அந்த கோட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய முகத்தில் எந்த அச்சமும் இல்லை. ஏன் அவன் பிரபாகரன் மகன், விடுதலை புலிகளோடு வளர்ந்தவன். சுட்டு கொலை செய்யப்பட்டு அந்த புகைப்படத்தை பார்த்து பதறி போய் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைகிறது. அதில் கொந்தளித்து போய் இளமாறனும் அவர் நண்பர்களும் மத்திய அரசுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதை பூட்டி அதை மிக பெரும் போராட்ட களமாக மாற்றி அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். கோவை சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அதற்கு அடைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பேசும் பொழுது சீமா சொல்றார், உனக்கே இந்த வேண்டாத வேலை, எதுக்கு இந்த வேலையை செய்யறாரு கேட்கிறார். நாம் நேசிக்கக்கூடிய தலைவருடைய பிள்ளையை கொண்டுட்டாங்க, எப்படி நம்ம போராடாம இருக்க முடியாது? இப்படியே போராடிட்டு தான் கட்சியை அங்கீகரிக்க மாட்டாங்க, கட்சியை தடை செஞ்சிருவான், போராட்டத்தை நிறுத்து என்று சொன்ன காரணத்தினால் அந்த கட்சியில் வெளியே வந்தார். போராட முடியாதவனுக்கு எதுக்குடா கட்சி? போராட துணிச்சல் எதுக்கு கட்சி? எதுக்கு வச்சிருக்கிற? உனக்கு சினிமா படமும் எடுக்க தெரியல, அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, புரட்சி பண்ணவும் தெரியல. கோழைகளுக்கு எதற்கு கட்சி? கோழைகளுக்கு எதற்கு கட்சி? நாங்கள் எல்லாம் உங்களை மாதிரி சீமான மாதிரி மேடையில் வசனம் பேசுற ஆட்கள் இல்லை, ஆனா களத்தில் நேருக்கு நேராக என்று மோதக்கூடியவர். ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம், ஒரு அடி பின்னால் வைக்க மாட்டோம். எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம், போராட்டங்களின் மூலமாக நாம் வளர்ந்தோம். அன்பான தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன்.